வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம ஒரு சம் பார்த்துருக்கோம், ஒரு மாடல். அதாவது அதில் வந்துட்டு என்ன மாடல் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 1+1+1ன்னு சொல்லி கேட்டிருந்தா எப்படி போடுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம ஒரு பதிவு பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே வேறு நம்பர் கொடுத்துட்டா எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்கள், நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நான் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரோ மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த சம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது வந்துட்டு நம்ம ஃபிபனாசி சீரீஸில் தான் சால்வ் பண்ண போகிறோம், சரிங்களா? அதாவது ஃபிபனாசி சீரீஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். ஆக்சுவலாக ஃபிபனாசி சீரீஸுங்கிறது ஃபஸ்ட்டு 0வில் ஆரம்பிக்கும், அடுத்து 1 வரும், சரிங்களா? அடுத்து இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 1. அதுக்கு அடுத்து இந்த 1+1 கூட்டினா 2. அதுக்கு அடுத்து இந்த 1+2 கூட்டினா 3. அதுக்கு அடுத்து இந்த 2+3 கூட்டி போட்டால் 5. அதுக்கு அடுத்து இந்த 3+5 கூட்டி போட்டால் 8. அதுக்கு அடுத்து 5+8 கூட்டி போட்டால் 13. இந்த மாதிரி வரும். இதுதான் ஃபிபனாசி சீரீஸ். அந்த மாடலில் தான் நம்ம இந்த சம் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஏற்கனவே இதுக்கு நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். இருந்தாலும் இதில் ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் சொல்லிடுறேன், சரிங்களா? அதாவது இந்த மாதிரி சம் கெட்டான்னு வைங்களேன், இதில் மொத்தம் எத்தனை 1 இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 1 இருக்குது. ஸோ இந்த கீழே இந்த 1/9 இருக்குது இல்லைங்களா, இதை எடுத்து ஃபிபனாசி சீரீஸில் ஸ்டார்டிங் 2 நம்பராக போட்டுக்கிறோம், சரிங்களா? போட்டுட்டு இங்கே 1 9 இருக்குது, அப்போ கூட்டினா 10. இங்கே 10 வந்துருச்சுங்களா? அடுத்து 9 10 கூட்டினா 19, சரிங்களா? இதுக்கு அடுத்து 10 19 கூட்டினா 29. மொத்தம் நமக்கு வந்து இங்கே 3 1 கேட்டிருக்கான். ஸோ 3 வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 10 19 29ன்னு சொல்லி 3 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டரில் லாஸ்ட் நம்பரும் டினாமினேட்டரில் அதுக்கு முன்னாடி நம்பரும் போட்டால் முடிஞ்சுது. அதாவது இப்படி போடணும், சரிங்களா? 29/19 இப்படி போட்டால் இதுதான் இதுக்கான ஆன்சர், சரிங்களா? 29/19 இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி, சரிங்களா? இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த 1+1/9 சால்வ் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இந்த 1+1 அது சிம்பிளிஃபைலாம் பண்ணிகிட்ருக்க தேவையில்லை. இதை அழகாக ஃபிபனாசி சீரீஸில் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, வாங்க இதிலே வேறு நம்பர் வந்தால் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 3 2ன்னு சொல்லி 2 வேல்யூ கொடுத்துருக்கான். இப்போ இந்த மாதிரி சம் கொடுத்துட்டான்னு வைங்களேன், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த 1ஐயும் 2ஐயும் ஃபிபனாசி சீரீஸில் ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டாக எடுத்துக்கிறோம், சரிங்களா? இந்த 1/2க்கு பக்கத்தில் என்ன நம்பர் கொடுத்துருக்கான்? 2+ன்னு கொடுத்துருக்கான். அப்போது இந்த 2ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4, சரிங்களா? இந்த 4ஐயும் இந்த 1ஐயும் தான் இப்போ நம்ம கூட்டி இங்கே 5 அப்படின்னு போடுறோம், சரிங்களா? அதுக்கு அடுத்து 5க்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது? 3+ன்னு இருக்குது. ஸோ 5 × 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ இந்த 15ஐயும் இந்த 4ஐயும் கூட்டி போட்டோன்னா 19. ஆக்சுவலாக இங்கே 2 நம்பர் தான் இருக்குது. ஸோ ஃபிபனாசி சீரீஸில் 2 நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், இந்த 5ம் 19ம், சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மேலே ஒரு 1 இருக்குது. ஸோ 1/19/5 வந்திருக்கும் ஆன்சர், சரிங்களா? இந்த 1/19/5 தலைகீழ நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த 5 இங்கே வந்துடும். அப்போது 5/19 இதுதான் இதுக்கான ஆன்சர், சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். வாங்க அடுத்து இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்கள், எல்லாமே 2ன்னு இருக்குது, சரிங்களா? மொத்தம் 2+2+2+ன்னு சொல்லி 4 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிபனாசி சீரீஸ்க்கான 2 நம்பர் எடுத்துக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 2, சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ நம்ம 4 டிஜிட் இருக்குது, 2+ன்னு சொல்லி 4 இருக்குது. ஸோ நம்ம ஃபிபனாசி சீரீஸில் 4 நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போது 3 × 2 போட்டோம், 2 × 2 போட்டோன்னா 4. அப்போ இந்த 4ஐயும் 3ஐயும் கூட்டினா ஃபஸ்ட்டு டிஜிட் நமக்கு 7 வந்துருச்சு. அதுக்கும் 2 தான். ஸோ 7 × 2 போட்டோன்னா 14. ஸோ இந்த 14ஐயும் 4ஐயும் கூட்டி போட்டோம் அப்படின்னா 18. அதுக்கு அடுத்து 2 தான். ஸோ 2 போட்டோன்னா 18 × 2 36. 36ஐயும் 14ஐயும் கூட்டினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 40 46 50, சரிங்களா? இப்போ 50க்கும் 2 தான். 50 × 2 போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ 100ஐயும் 36ஐயும் கூட்டி போட்டோன்னா 136, சரிங்களா? இவ்வளோ தான் இதுக்கான ஆன்சர். மொத்தம் 4 2+ இருக்குது. ஸோ இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 மொத்தம் 4 எடுத்துட்டோம். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 136/50. இவ்வளோ தாங்க இதுக்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள், சரிங்களா? ஓகே, வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரியும்னு நினைக்கிறேன்.
ஓகே, இவ்வளோ தான் சம்மு. ஆக்சுவலாக இதுலேயே வந்துட்டு இந்த 2க்கு பதிலாக 3 3 3ன்னு சொல்லி கொடுத்துருவான். சரிங்களா? எப்படி கொடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2க்கு எல்லாத்துக்குமே 1/1/1/3/2. சரிங்களா? அங்கே வந்துட்டு 2 2ன்னு கொடுத்துருக்கான். ஸோ இங்கே வந்து 3+3+3+3+ இந்த மாதிரி கொடுத்துருவோம். இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாலும் ஃபஸ்ட்டு ஃபிபனாசி சீரிஸ்க்கு இந்த 2 நம்பரை எடுத்து போட்டுக்கிறோம், 3, 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2க்கு நேராக இங்கே ஒரு 3 இருக்கிறதுனால இன்ட்டு 3 போட்டோன்னா 2 × 3 6. அப்போ 6ஐயும் 3ஐயும் கூட்டினோன்னா 9. அப்போ 9 × 3 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27. 27ஐயும் 6ஐயும் கூட்டினோன்னா 33. 33 × 3 போட்டிங்கன்னா 99. 99ஐயும் 27ஐயும் கூட்டினீங்க அப்படின்னீங்கன்னா 126. சரிங்களா? 126 × 3 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 378 கிட்ட வரும். சரிங்களா? 378 தான் எக்ஸாக்டாக. இப்போது இங்கே வந்துட்டு 378 வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம 4 3 போட்டோம். சரிங்களா? 4 3 போட்டதுக்கப்புறம் நமக்கான ஆன்சர் வந்துருச்சு. சரிங்களா? இந்த பெரிய நம்பர் வந்து நியூமரேட்டர்லேயும் இந்த சின்ன நம்பர் வந்து டினாமினேட்டர்லேயும் போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க. ரொம்ப 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 ஈஸியான சம். இந்த சம்மெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா. சரிங்களா? ஃபிபனாசி சீரீஸில் தான் இந்த சம் வந்து ஷார்ட்கட்டில் போட முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த சம்மை வந்ததுன்னா நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இதை விட சிம்பிளாக இந்த சம்மை சொல்லவே முடியாது. சரிங்களா? அப்படி உங்களுக்கு இது புரியலனாலும் கவனிங்க, இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இங்கே பாருங்கள் 3 + 2 + 2 இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு 1/2 எடுத்து ஃபிபனாசி சீரீஸில் ஃபஸ்ட்டு நம்பர் செகண்ட் நம்பர் எழுதிக்கிறோம். சரிங்களா? இங்கே வந்துட்டு 2ன்னு இருக்கிறதுனால 2 × 2 போட்டு 2 × 2 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இந்த 4ஐயும் 1ஐயும் கூட்டினா 5. சரிங்களா? இப்போது இந்த 5க்கு நேராக என்ன இருக்குது 3. அப்போ 5 × 3 15. 15ஐயும் 4ஐயும் கூட்டினா 19. சரிங்களா? இங்கே 2 நம்பர் தான் கொடுத்துருக்கான். ஸோ 2ஓட நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/5ன்னு வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு 1 இருக்கிறதுனால 1/19/5 வரும். இதை நம்ம தலையில் திருப்பி இங்கே போட்டோம்னா 5/19. இவ்வளோ தாங்க இந்த சம்மு. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. அடுத்த ஒரு சிம்பிளிஃபிகேஷனில் மீட் பண்ணுறேன்.